இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்றென்றைக்கும் தனியாத அன்பையுடைய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இயேசு கடைசி நாட்கள் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி இனி சம்பவிக்க போகவில்லை என்று ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். அவைகள் என்று அப்படியே நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், என்னுமாய் பஞ்சங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று அக்கிரமம் பெருகி போகும், பாவம் பெருகி போகும். இதனால் மனிதனுடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு அதைத்தானே பார்க்க முடிகிறது. எவ்வளவு அநாதை இல்லங்கள், எவ்வளவு முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டுதானே போகிறது. பெத்து வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த இடத்திலே பெற்றோர்கள் உட்கார வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகளோ அந்த பெற்றோர்களை அநாதை இல்லத்தில் கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள். இன்னைக்கு அன்பற்ற ஒரு தன்மை, குடும்பங்கள் எல்லாம் உடைந்து சிதறுகிற ஒரு நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், அது மாறவே மாறாது. இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார். எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரேன்னு சொல்லும்போது என்ன மகனே மகளே என்று தான் சொல்லி கேட்கிறார். மறுதலித்த பேதுருவை கூட இயேசுவே தேடி போகிறார். தேடி போய் என்ன கேட்டார்? நீ என்னை மறுதலித்து விட்டாய் என்று சொல்லி குற்றம் சாட்டவில்லை. மாறாக என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாய் என்று தான் சொல்லுகிறார். இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட பெரிதான அன்பு. காட்டி கொடுத்த யூதாசை கூட துரோகி என்று சொல்லவில்லை, சிநேகிதனே என்று தான் சொல்லுகிறார். ஆனால் நாம் எப்படி கொஞ்சம் நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலே, நமக்கு ஒருவரை அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இல்லை என்று சொன்னாலே எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு காரியங்களிலே அப்படியே கசப்பை கக்குகிறோம், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறிவிட்ட அந்த காலத்திலே தெய்வீக அன்பு நம்மை நிரப்ப வேண்டும், தெய்வீக அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அதுதான் சகலத்தை தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெர்மனி தேசத்திலே 2 வாலிப சகோதரர்களை குறித்த ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஒன்று டியூரர், இன்னொன்று இங்ஸ்டீன் சொல்லி 2 பேரும் ஓவியம் வரைவதிலே கை தேர்ந்தவர்கள். ஆனாலும் அதற்கான பட்ட படிப்பை முறையாக படித்து சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவர்களுக்குள் இருந்தது. பண வசதி இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தார்கள். 2 பேரும் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது, நாம் என்ன பண்ணுவோம், முதலில் ஒருவர் யாராவது போய் அந்த பட்ட படிப்பிலே சேரலாம், ஒருவர் வேலைக்கு போகலாம், அதில் கிடைக்கிற பணத்தை ஃபீஸ் கட்டலாம் என்று சொல்லலாம். அதே மாதிரி படித்து முடித்த பிறகு அந்த ஓவியங்கள் வரைய கற்றுக்கொண்டவன் அவன் வரைந்த ஓவியங்களை விற்று அதன் பணத்திலே இன்னொருவனை படிக்க வைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய 2 பேர் எடுத்துக்கொண்ட தீர்மானம். சரி, என்ன செய்யலாம்? சீட்டு போடுகிறார்கள். அதிலே டியூரர் பேர்ல சீட்டு விழுகிறது. உடனே அவனை அனுப்பி வைக்கிறான் அவனுடைய நண்பன். ஆனால் அந்த நண்பன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு வேண்டிய அந்த பண தேவைகளை சந்திக்க சுரங்கத்திலே போய் வேலை செய்கிறான். அவனு பட்ட படிப்பை தொடர்ந்து படிப்பு நன்றாக போகிறது. நன்றாக ஓவியத்திலே தேறி விடுகிறான். வருடங்கள் கழிந்த உடனே அதை முடித்து விட்டு வருகிறான். முடித்துவிட்டு வந்து அழகாக ஓவியங்களை வரைய ஆரம்பித்து விட்டான். பேரும் புகழும் வருகிறது. தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நண்பனை பார்க்க வந்து, சரி அடுத்து நீ போய் படிக்கலாம் சொல்லும் பொழுது நண்பனுடைய 2 கரங்களும் அப்படியே அந்த விரல்கள் எல்லாம் நெளிந்து வளைந்து ஓவியம் வரைவதற்கு ஏற்றதாக இல்லாமல் போய்விட்டது. அந்த சுரங்க தொழிலிலே கடினமான வேலை செய்ததினாலே விரல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி பாலாய் போய்விட்டது. டியூரருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நண்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு தியாகம் பண்ணி, எவ்வளவு விலைக்கரையும் பண்ணி என் வச்ச அன்பினால் என்னை சிறந்த ஓவியனா மாற்றிட்டான். ஆனா அவனால இன்னைக்கு போக முடியலன்னு சொல்லி வருத்தம். ஆனாலும் அவன் நண்பன் இங்ஸ்டீனும் அதை பற்றி கவலைப்படல. என் கை இப்படி ஆயிட்டுப்பா, ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ சிறந்த ஓவியனா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவனை பாராட்டினானா.
நாட்கள் போனது. ஒரு நாள் 2 பேர் இருக்கும் பொழுது ஜெபிக்கிற பழக்கம் நிங்ஸ்டீனுக்கு உண்டு. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், முழங்கால் படிட்டு கரங்களை கூப்பி. அப்பொழுது அவனை பார்க்கிறான், அந்த கரங்களை பார்க்கிறான். உடனே டியூரர் அந்த கரத்தை அப்படியே வரைகிறான். வரைந்து அவன் ஏராளமான ஓவியங்களை, உலக புகழ்பெற்ற ஓவியங்களை வைக்கிற அந்த கரங்களை வைத்திருந்தானாம். இந்த கரத்திற்கு பின்பாக பெரிய வரலாறே உண்டல்லவா. வைத்திருக்கும் பொழுது அந்த ஜெபிக்கிற கரமாய் அதை அப்படியே வைத்ததும் அந்த பிரிண்ட் பல விதத்துல உலகம் எங்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி நல்லது வந்ததாம். பாருங்கள், இன்னைக்கு ஜெபிக்கும் கரங்கள் அதை சொல்லுவாங்க. அது வேற யாருடைய கரம் அல்ல, தனக்காக தன்னுடைய விலைக்கரையத்தை, தியாகத்தை கொடுத்து என்னை ஓவியனாய் மாற்றின என் நண்பனுடைய கரம் என்று சொல்லி அவன் அதை மேன்மையாக பேசினானாம். இதுதான் அன்பு. பாருங்கள் எவ்வளவு பெரிய அன்பு. நம்ம ஏதோ 2 கரங்கள் ஜெபிக்கிற கரங்கள் என்ற படத்துல பாக்குறோம். அதற்கு பின்பாக அவ்வளவு பெரிய தியாகம் இருக்கிறது. தன் நண்பனுக்காக அந்த கரங்கள் நெளிந்து வளைந்து ஓவியத்தை வரைவதற்கு முடியாமல் போய் அந்த தியாகங்கள் இருக்கிறது. அவன் ஜெபிக்கும் பொழுது அப்படியே எடுத்து போட்ட கரத்தை அவன் அப்படியே வரைந்து அதை எல்லா இடத்திலும் மேன்மையாக சொன்னானாம். இதுதான் உண்மையான அன்பு. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் தேவ அன்பினால் நிரம்பி இருப்போம், நேசிப்போம், ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அன்பில்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்காய் ஏங்குகிற எவ்வளவோ கூட்டங்களை பார்க்கிறோம். அன்பா பேச மாட்டாங்களா, என்ன விசாரிக்க மாட்டாங்களா, என்னோடு கொஞ்ச நேரத்தை செலவிட மாட்டாங்களான்கிற கூட்டங்கள் ஏராளமப்பா. எல்லாம் இருந்தும் அனாதை போல வாழ்கிற இன்னைக்கு கூட்டங்களும் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே சோர்ந்து போய் அன்புக்காய் ஏங்குகிற பிள்ளைகள் ஒருவர் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம், மாய அன்புல விழுந்து அது பாதியிலே முறிந்து போயிருக்கலாம், ஏமாந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து, நீர் ஜீவனுள்ள தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், நீ நேசிக்கிறவர் அப்பா, உம்முடைய அன்பு அல்ல அல்ல குறையாதப்பா. அந்த அன்பினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி உற்சாகப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பினால் நிரப்பி அந்த அன்பு இன்னும் அநேகரை நிரப்பத்தக்க விதத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் அன்பா இருப்போம், இயேசுவை காண்பிப்போம். அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், சகலத்தின் தாங்கும் சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.